மந்தாரி வெட்டி வேறு பாரு சாதனை சொல்லக்கூடிய அநேகமான மலரெல்லாம் எடுத்து வந்து உங்கள் பாதத்தில் குமித்து பன்னீரால் கால் கழுவி என் பட்டால் அடித்து விட்டு என்னுடைய தேவியாளாகிய லட்சுமி அதேபடி வணக்கம் என் பாதத்தை வணங்கப்படுகிறார் என்றும் சிரஞ்சமாக சுகமாக இருக்கலாம். நாம் சப்பரோட மஞ்சத்திலே சயனித்து இருக்கலாம். ஒரு வார்த்தை கேட்கலாமா? கதை இருக்குது. சேர்ந்து விளையாட இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். நைட் வச்சுக்கலாம். இங்க பாருங்க லட்சுமி முடிச்சிட்டு 3 நாளைக்கு தொடர்ச்சி ஆடுறது. அத ஆடி விட்டு அப்புறம் நான் ஐபோய் மாலை போட்டுக்கறேன். நீ அந்தால போட்டுட்டீங்க. அடுத்த போட்டுட்டு அம்மா மாதிரி. பகவானே மாதவா எல்லாம் பார்க்கடியில் பள்ளி கொள்வாங்க. நீ தார் ரோட்ல பள்ளி அப்படியா? போடுவா. ஒன்றரை கிட்டா. பெண்ணே லட்சுமி அம்மா பெரிய கோயில்கார வந்தாலும் ஒரு நாளைக்கு இதுதான் படுத்தாவணும். வர்றாங்க மக்களே. மாதவா சத்தகி என்னுடைய அனுமதி இல்லாமல் யார் ஒருவர் இங்க வந்தாலும் நீ விடக்கூடாது. விட்டால் உனக்கு சாபத்தை கொடுத்து விடுவேன். ஐயோ பகவானே நான் துவார சுத்து பாருங்க. ஜெயன் விஜயன் பெருமாள் கோயிலுக்கு போல 2 சாமி இப்படி நிக்கும் பாரு. ஆமா அதான் ஜெயன் விஜயன் துவார சுத்து பாருங்க. நாங்க 2 பேரும் காவல்ல நிக்கிறோம். நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. அப்படியே சத்தம் கேட்காத பாருங்க. அடி பஞ்சாணியில நான் இருந்தேன் கொஞ்சம் இதோ
அங்க அகோர கோபத்தோடு தூர்வாச மகரிஷி வந்து கொண்டிருக்கிறார். அவர் இட்டால் சாபம், கொடுத்தால் வரம். அவரை காலில் பாதம் பண்ணிஞ்சா கொடுத்தா வரம் பலிக்கும். ஆனா அவர்கிட்ட பகைச்சிட்டோமா சாபம். இதோ தூர்வாசர் ஆங்கார கோபத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். நாம வழி மறிச்சோம்னா நம்மளுக்கு சாபத்தை கொடுத்துருவாரு. பகவான் சாபம் கொடுத்தாருன்னா நம்ம மோட்சத்துக்கு போவோம். இந்த தேவையா போய் சாபம் கொடுத்தா நம்ம நரகத்துக்கு தான் போவோம். நீ நவுந்து வந்தாண்டு கிளம்ப போகலாம் போ. எனக்கு ஒன்றும் ஆகவில்லை சுவாமி. உங்கள் கால்கள் எல்லாம் நோகுதே ஆண்டவா. இந்த துருவமனதுக்கு அதிபதியாகி தூர்வாச மகரிஷி வரும்பொழுது என்னடா உனக்கு பஞ்சனையில் வேலை? சுவாமி அசந்து நான் உறங்கிவிட்டேன். வந்தது தெரியவில்லை. அதனால் உதத்துக்கு எனக்கு ஒன்றும் கோபமில்லை சுவாமி. சரி சுவாமி. ஐயா வேகாத வெய்யாலிலே காலிலே போனா மேரேஜ் கம்ப்யூட்டர் நாம பேசுறாரு. அப்புறம் என்னங்க சரி புடிச்சா போடா புடிச்சு எதிர்த்தால் கெடுக்க முடியாது. வீடு தேடி வந்தவருக்கு ஓடு தேடி கஞ்சி கொடுக்கணும். எதிரியா இருந்தா கூட தவிர்த்து வாங்கி தண்ணி கொடுத்து அவனை கொள்ளணும். அதுதான் நம்ம வேத சாஸ்திரம். இவன் பொல்லாதவன். எதிர்த்தால் இவனை கெடுக்க முடியாது. நைந்துத்தான் கெடுக்க வேண்டும். இப்ப பரியறி 100-150 ரூபா வாங்குறான முடிவு இவன் 10 வருஷமா மிச்சம் பண்ணிட்டான். இந்த வார்த்தையை கேட்டால் ஓடி விடுவான். அப்படியா? ஆமா. கணங்க மடுப்புகள் அடி கிருஷ்ணா சுவாமி என்னங்க ரகசியம்? சுவாமி ஒன்றுமில்லை. உங்கள் புகழை எடுத்து பரப்பு. சுவாமி நீங்கள் இந்த தூரைக்கு வருவதற்கு நான் கொடுத்து வைத்தவனாய் இருக்க வேண்டும் ஆண்டவா. கிருஷ்ணா இங்கு சங்கினால் கோட்டை கட்டி சங்கு துவரைந்து ஆளுதான் கேள்விப்பட்டேன். ஆமா அதை பார்க்கலாம் என்று வந்தேன். அப்படியா? ஆனால் கிருஷ்ணா சூர்வாசரே நான் அங்கே துருவமனது வந்ததினால் என் பொன்னான மேலையெல்லாம் புள்ளி அடைந்ததாடா. பொன்னான மேலையெல்லாம் புழுதி அடைந்ததாடா. துருவ மண்டலத்திலிருந்து வந்ததினால் என் பொன்னான மேடி எல்லாம் உறுதி அடைந்து விட்டது. ரொம்ப அசுசாக இருக்கின்றது. அதனால் உன் மனைவியாகப்பட்டவர்கள் அண்டாவிலே தண்ணி வைத்து உண்டாவிலே விளாசி கொண்டு வந்து குளிப்பாட்ட வேண்டும். லட்சுமி சாமி அடி தண்ணீரை காய வச்சு தண்ணீரை கொண்டு
தண்ணீரை காய வைத்து நீ தண்ணீரை கொண்டு வாடியும் அடி கையால எதையதும் கண்ணனியை கொண்டு வாடியும் அந்த மாமனின் துர்வாசருக்கு நம்ம மனசையாக முட்டலாம் என்னடி சோகம் போட்டு விட்டான் போகிறீங்க? இருங்க நான் தண்ணி கொண்டு வந்துட்டேன். தண்ணி நம்ம தேய்க்குது, எங்கடி என்ன ரத்த? கொல்லாதவரடா பூர்வாசரு. ஏங்க, என்ன நடக்குது? ஐயா நலுங்கு மாவு இப்பதான் சோப்பு குட்டி வாசடிச்சு கிடக்குது. அப்பெல்லாம் நலுங்கு மாவுன்னு பேரு. என்ன சொல்றது? நலுங்கு மாவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இதை எடுத்து சேர்த்து ஆத்து ஒருத்தர் எடுத்து பூசி குளிச்சு அழுக்கு போவோம். இது என்னன்னு கேட்டா கொஞ்சம் சிக்கு சிக்குன்னு இருக்கு. ஏங்க, எங்கடா தொடங்குற? கிரிக்கெட்ல உலகமே பாக்குற கிரிக்கெட்ல உட்காந்து ஜாக்கிரதை சரியில்லை. ஐயா பூர்வாசர், பலமுள்ள வேண்டாம் ஐயா. ஐயா தூர்வாச துணிவிட ஏய், உட்காந்து என்ன ஊத்துக்கு தண்ணி தண்ணி ஏய், நீ யார் கொண்டாடுறா? அதான் கொடுங்க நம்ம பொண்டாட்டி தான் கொடுங்க. நல்லா ஒரே ஆட்டம் என்ன சொல்றது? ஏதாவது சோகமா பேசுனா ஓடி விடுவாரு. ஓ அக்கா, நானும் நல்லா ஒரே ஆட்டம் தான். ஆமா. கை கால் படக்குள்ள கம்மி வரல. அது மாதிரி நினைச்சுக்க. அந்த தண்ணி மேல எங்களுடைய பணிவிடை எப்படி இருக்கின்றது? சபாஸ் சபாஸ், மிக நன்றி மிக நன்றி. பாத்தியா இங்க வாங்க. நீங்களும் ஓரமாக ஓரமாக ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். விஷயா ஏங்க ஆ, ஏங்க அந்த தேவலோகம் போனோம். ஆ, அந்த தேவலோகத்து போய் என்ன பண்ணான்? என்ன பண்ண? மதிக்கல. ஒக்காலி சாபத்தை கொடுத்தான். ஆமா அவன் பொண்டாட்டி புள்ளையோட ஓடனான். ஆமா. அடுத்து இந்த புண்டை பிடிக்கிறான். டேய், பிண்டம் பிடிப்பவன். ஆனா ஒரு எழுத்து மாறி போச்சு உடியா. சரி, மேல போற சுழிய கீழே டேய், போட்டு மேல போற. மேல பீ போறது அதை இழுத்து கீழே போட்டேன். சரி, இது போய் கண்டிக்க போறேன். சரி அதனால பிண்டம் பிடிக்கிற பிரம்மதேவன் நம்மளை பகைச்சுக்கிட்டான். சரி. அவனை சாபம் கொடுத்தான். ஆ, ரெண்டாவது யாரு வந்தா? அந்த சுடுகாட்டு பிச்சை. அவனுக்கு வந்தான். ஆ, அவரு சாபத்தை கொடுத்துட்டான். ஆமா. அந்த பால் வருதா இருக்கிறாள். ஏய் பார்வதி. ஆ, ஆம்பளையே மூடிட்டு இருக்கிறான். ஆ. இவன் முன்ன எகிரி எகிரிட்டு வரான். ஆமா கேரளா குடிக்கட்டு தூராசா பட்ட மரம் மேல குட்டி ஜோரா போவாங்க. ஆமா. நாம போவோமா? ஆமா. தயவு செய்து சிரிக்காத. ஏண்டா? போன கொரோனா திருப்பி அதனால உட்காருங்க. ஆ. இப்ப என்ன பண்ணணும்? ஏய், குளிச்சிட்டோம். ஆ, கிருஷ்ணா, சாமி துர்வாச மகரிஷி, கிருஷ்ணா, அந்த கலை அல்லவா அதிக கலையாகுதாடா. துர்வாசரே, இந்த தண்ணி தாக மாதிரி நெஞ்சுலந்து போகுதாடா. இந்த தண்ணி தாக மாதிரி நவுலந்து போகுதாடா. எனக்கும்
உண்ணக்கடை அதிகக்கடை ஆகுது. நீச்சல் தண்ணி தாங்க நெஞ்சு வந்து போகுது. நல்ல தண்ணி தான் நாவு வந்து போகுது. ஏய், பெண்ணே லட்சுமி, எனக்கு அண்ணங்களை கொண்டு வந்து உன் பொண்டாட்டிங்க தான் ஊட்டு. சரியா? இங்க வாங்க. தாங்க பசி எடுக்குதா? ஆமா. ஏரி பக்கம் பீத்துனா ஏய், அது என்ன பண்ணிக்கிட்டு சாபம். கொஞ்சம் கை குந்தமா சொல்றேடா. சரி விடுங்க விடுங்க. சாமி இருக்கிறது கொஞ்சம் பாருடா. அட விடுங்க, பண்ணி சாமி கோயில தான் ஏறிட்டு போகுது. பெண்ணே லட்சுமி, என்னடி உனக்கு கூட பிடிக்கலடா. திருவாசல் வந்திருக்கிற அதிகாரத்தால என் பொண்டாட்டியில நீ போய் எனக்கு முன்னாடியே ஒதுக்கிற. அட பஸ்ல ஏறி போற அப்படி கம்பி பிடிச்சி இப்படி இடிக்கலையா? அது மாதிரி நினைச்சு வேண்டியதான். நினைச்சுக்க வேண்டியது எதுவுமே எது பண்ணாலும் நான் எதுவும் கட்டக்கூடாது. யாரு கேட்காதுன்னா தான் குடும்பம். பெண்ணே லட்சுமி, அது தங்க கிண்ணம் தான் எடுத்து கொண்டு வரீங்க. வெள்ளி கிண்ணம் தான் எடுத்து கொண்டு வரீங்க. சூதும் செய்யவில்லை. ஏன் சாமி, நீங்க கேப்புல கொண்டு வர நீங்க நான் எடுத்துட்டு வந்தேன். அந்த காலத்து மாடலா இருந்தா 4 பக்கம் கால் இருக்கு போடலாம். ஆமா. இது இசுப்பிரிங் மாடல். இஸ்பரிங் மாடல். அது வச்சவன லவ்க்கு தூக்கி விட்டுருச்சு. நாங்க என்ன பண்ணுவோம்? இசுப்பிரிங் மாடல். சூது ஒன்றும் செய்யவில்லை. ஒன்றுமில்லையே. ஒன்றுமில்லை. நடக்கட்டும், நடக்கட்டும். பெண்ணே லட்சுமி, டேய், சாப்பாட்டை ஊட்டுங்கடி. லட்சுமி, அப்படியே ஊட்டுங்கள். ஏங்க பகவானே, இந்த வைகுந்தத்துல நானும் தான் காலங்காலமா இருக்கிறேன். ஒரு நாள் உன் பொண்டாட்டி உனக்கு சோறு ஊட்டி நான் பார்த்ததில்ல. எவன்டா தாலி கட்டுறது, எவன்டா குடும்பம் நடத்துறது? சத்தகி, ஏங்க இல்லாதவர்கள் சோறு ஊட்டும் போது நீச்ச கையை குத்துதுங்க. அது நீச்ச கட் பண்ண சொல்றியா? கம்மிருக்கிறீ இல்ல ஓடிப்போம். என்ன கேட்கிறோம்? காட்டுக்கு நல்லா அண்ணா கிருஷ்ணா, ஏதோ பொண்டாடி தொடர்றதுக்காக கோவமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அந்த மேலம்னு தொட்டா என்ன, கீழே தொட்டா என்ன? பொதுவா குடும்பம் நடந்தா சரி. பொண்ணு தலையெழுத்து குடிகாரங்க வாக்கப்பட்டா அடி வாங்கித்தான் ஆகணும். பூர்வாச மகாரிஷி, இதெல்லாம் ஒரு முடிவு செய்யற வேலையாது. பார்த்தாயா? சபாஸ், சபாஸ். இவனுக்கு தான் புள்ள வர கொடுக்குறோம். அது மட்டுமல்ல, பகவானே, இந்த 2 பொண்டாடி கூட பரவாயில்ல. நம்ம புருஷனை விட்டு கண்டவனை கூட்டோம்னா மனசு செஞ்சல விட்டுறாளுவேன். இவன் எடுத்து கூட்டுறானா அப்ப ஏற்கனவே உன் மேல புறமே இருக்கான். எப்படிதானே குடும்பம் நடத்தினே தெரியல. சபாஸ், சபாஸ், மிக நன்று. வயிறு நிரம்பியது. ஆனா எனக்கு இன்னொரு வேலை. இன்னும் என்ன சாமி? இந்த சங்கு துறையில இந்த சங்கைய தூவரையை சுத்தி பார்க்க வேணுமா? இந்த சங்கு துவரகையை நீயும் பொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து என்ன தோல்ல தூக்கி வைத்து இந்த சங்கு துறை சுத்தி காட்டு. சாத்தகி துவரகையே தூக்கி நாட்ட சொல்றான்டா. நான் என்ன சொல்றேன்னு கேளு. எனக்கு பால் டயர் எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, எனக்கு தூக்கு கவுர் எப்படி இருக்குன்னு தெரியாது.
இல்லைன்னு வச்சுக்க கழுத்துல கவுரை வாங்கையில மாட்டி விட்டு நான் கொண்டுட்டு போய் செத்து போடுவேன். உலகம் எல்லாம் உன்னை நாங்க கோபாலா கோபாலா ஓபாலான்னு கும்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா நீ கண்டவனுக்கு போய் உனக்கெல்லாம் போய் பாதம் பண்ணிச்சுக்கிட்டு சாத்தகி ஓய் ஒரு பார்வை சரியில்லை தூர்வாசனுடைய பார்வை. அதனால அவன் சொல்லக்கூடிய பணிவிடை எல்லாம் செய்ய வேண்டும். நீ செஞ்சா செய்யும் தாமதமாயிட்டு அதுக்கு என்ன சரி? அதுக்கு என்ன பண்ணுகிறேன்? நான் கிளம்புறேன். சாமி போவாதீங்க. அப்படி நீங்க ஓனீங்கன்னா ஜங்ஷன்ல ஒரு லைன் கூட நின்னு போடும். போனா போல ஆட்டோமேட்டிக் வச்சு போடா. சம்பளத்துல நான் பிரிச்சுட்டு போறேன். கிருஷ்ணா சம்பளத்துல நான் பிரிச்சுட்டு போறேன். ஐயா சங்கு தூணகையே மண்டகம்மா ஐயா 10 சுத்து கோட்டை பாரு பாம்பே ராமண்டகம்மா அங்க மானாடைய கோடங்கால மயிலாடைய கோடங்கால ஐயா கண்டால் வாத்தன் போலுக்கு கருடமணி கூடாரா ஐயா சக்கரத்தால் தள்ளுகளுக்கு சுப்பிரமணி கூடாரா ஐயா சாமி குருவாசனார்த்தி உங்களுடைய குமரகையும் வைகுந்தத்தையும் சரி கண்ணால் சுற்றி பார்த்தாயா? ஆஹா என்ன அற்புதம் என்ன அற்புதம். மிக மிக நன்றி. ஒரு சங்குக்குள்ளேயே கோட்டை கட்டி கோட்டை கட்டியிருக்கிறோம். என்ன அதிர்ஷ்டமா இருக்கு பாத்தீங்களா? ஆமா என்ன அற்புதம் என்ன அற்புதம். ஆடாடா. இருந்தாலும் இருக்கட்டும். கிருஷ்ணா இன்னும் ஒண்ணே ஒன்று ஒரு சின்ன சந்தேகம். என்னது? அவருதான் சங்குனால கோட்டை கட்டி வாழ்றாரு. நீங்க என்ன இதை கோட்டை கட்டி வாழ்றீங்களா? ஏய் துருவ மண்டலத்துக்கு அதிபதி. சரிங்க. ஒரு வாசம் மகாரிஷியே. அதாவது இன்னும் ஒரே ஒரு ஆசை. எப்படி? என்னவென்றால் நித்தியில என்னை வந்து நினைவை கேட்கிறாரா? என் முகத்தில் உடனே என்ன செய்வேன்? என் முகத்தில் உடனே என்ன செய்வேன்? எப்படி எப்படி? நித்திரை வந்து நினைவை கிடைக்குது. மூதேவி என் முகத்தில் உண்டது. அதனால நீ எப்படி உன் மனைவியோடு பள்ளி கொண்டிருக்கிறாயோ அது போல உன் மனைவிமார் கால் அழுத்த இன்னொரு மனைவிமார்கள் என் தலைமுறை இருக்க அவர்கள் கைகால் அமர்த்து நான் நித்திரை செய்ய வேண்டும். இப்ப உங்களுக்கு நித்திரை தானே ஆகணும். ஆமா என் கூட வா. அங்க பைபாஸ் ரோட்ல போய் நடு ரோட்ல போடு. கரெக்டா நீ பேசவே தேவையில்ல, தூங்கிக்கிட்டே இருக்கலாம். சாவர சாத்தகி ஓ ஒன்னாத கோபம் வந்து விடுமாடா. ஐயோ ஆபத்துக்கு ஆளாகி விடுவோம். சாமி நீங்க போடுங்க அப்படா. லட்சுமி சத்தியமா இருப்பேன். அது பட்டு பாய எடுத்து வாரி
நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னது சண்டையிலேயே ஒரு கோபத்திலே வீட்டுல சொல்லுவாங்க. என்னன்னு உட்காருன்னு சொன்னா படுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரி தாண்டி உன் புருஷன் உட்காரத்தான் சொன்னாங்க. அப்ப நீங்க படுக்கிறீங்கன்னா அவன் எப்ப வருவா ஏறிட்டு போலான்னு இப்படியே சொல்லி சொல்லிதான் கட்டோட்டு போயிட்டு உட்காருக்கிற விரிச்சு வச்சுட்டு படிக்கிறான். அவரு பூணூர் வழியாக நான் தூர மண்டலம் போறேன்னு சொல்றாரா? காலை நீட்டிக்கிட்டு நேரம் ஆயிக்கொண்டிருக்கிறது. வேண்டாம் அமருங்கள் ஐயா. என்னதுக்கு உங்களுக்கு விரிச்சது தெரியல. ஆட்டுப்படி யாரா படிக்கிறா? எங்க மகாராஜா அங்கிருந்து எங்க குருநாதர் எங்கிருந்து வராரு? 7 மண்டலத்துல வராரு. 7 மண்டலம் அதான் சொல்றேன் நான். 7 மண்டலம் சொன்னேன். 7 மண்டலத்துல வராரு. எங்க நூலின் வழியா வராரு, நூலின் வழியா போறாரு. எதுக்காக வந்தாரு? இந்த கண்ணனுடைய பெருமையை பார்க்கணும். என்ன மூச்சு மூத்த பிளாட் இப்ப நான் அவராரு எந்த கட்சி ஜெயிக்கல அந்த பக்கம் தான் போகணும். மாறிட்டாடா எப்பேற்பட்ட சாப்பாடு போட்டு என்ன ஆடி மாசம் பெரிய கோயில நான் தான் ஒருத்த பூசாலி பேய் ஓட்டுவேன். ஒரு தூதாக எந்தனுக்கு தோணுதானா? ஒரு தூதாக எந்தனுக்கு தோணுதானா? அடே என்ன வரமாட தூதான கண்ணனேதம் ஐயா தூது வந்து செய்யவில்லை.
நீ எப்படி சாமி கனவு கண்டிருக்கிறது? அடே ஆ, நீ ஏதோ சூது செய்து ஆ. என்னை கொல்வது போல நான் கனவு கண்டு அப்படிலாம் ஒன்றுமில்லை சுவாமி. அப்படி ஒன்றுமில்லையே. ஏதோ ஒரு ஞாபகம். இப்ப நான் சமாதானம் பண்றேன் பாருங்க. ஆ, நீங்க வாங்க. கொண்டக்கறா. ஏய், அட என் வீட்டு தொடர்பு சொல்லிட்டுங்க. ஆ, உன்னை நாங்க கொல்லணும்னு நினைச்சிருந்தா ஆ. எங்க கோட்டைக்கு வந்த பாத்தியா? சரி நீ என்ன எங்களை காய வைக்க சொன்ன? தண்ணி காய வைக்க சொன்னேன். அந்த தண்ணியை தத்துன்னு கொதிச்சு அப்படியே உங்க சுட சுட உன் மண்டல வச்சு கொண்டிருக்க மாட்டோமா? ஆமா கொண்டமா? இல்ல என்ன தேய்க்க சொன்னீங்க எங்க பகவான? ஆமா என்ன தேய்க்க சொன்னார்ல? ஆ. சுடு எண்ணெய் வாங்கி உன் காதுல ஊத்தி உன்னை கொண்டிருக்க மாட்டோமா? ஆமா கொன்னமா? இல்ல. சாப்பாடு ஊட்ட சொன்னீங்க. ஆமா. சாப்பாட்டுல ஒக்காலசு கலந்து கொள்ள மாட்டோமா? எதை? எக்காலசு. சரி அப்படி பால்டார ஊத்தி நான் கொண்டிருக்க மாட்டோமா? ஆமா கொன்னமா? இல்ல ஓ அது மட்டும் இல்ல. ஆ. 8 சுத்து கோட்டை எறும்பேற மாளிகை 10 சுத்து கோட்டை பாம்பேற மாளிகை உன் சங்கத்தூரை காட்டுன்னு சொன்னீங்க. ஆ. உயர்ந்த மதில்லாம் மேல ஏறி ஏறி நின்னீங்க. ஆமா. நம்ம எட்டி ஒரே உதச்சி உன்னை அங்க இருந்து தள்ளி கொண்டிருப்போம். ஆ. ஆனா கொன்னமா? இல்ல என் பகவான் அந்த மாதிரி ஆளா? இல்ல அவர் அப்ப சூது ஒன்றுமில்லையே. அவர் முகத்துல மீச இருக்குதா? இல்ல எல்லா சாமிக்கும் மீச இருக்கான். ஆனா பகவானுக்கு மட்டும் மீச இருக்காது. என்ன காரணம்? ஆ. அவன் மானம் கட்டாது. ஏய், டேய், சாத்தகி. அப்புறம் பின்ன பொண்டாட்டியா விட்டுட்டு இருக்கா? அப்ப உங்க கம்பெனி கட்டணும். உன் பத்தி பெருமை பேசணும் இல்லையா? இப்போ ஒரு புருக்க பொண்டாட்டி சண்டை ஒரு நாட்டாமை கிட்ட என்கிட்ட வருது. ஆ. திடீர்னு அந்த புள்ள இல்லைங்க நான் அவன் கூட வாழலைங்கன்னு சொல்லும். அப்ப நாட்டாம என்ன பண்ணுவான்? அறம் போயாலும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறா? அந்த புள்ளி ஏன்டா அப்படி பண்ற? அடிச்சா பல்லு கழட்டுப்படும். மூடிட்டு ஓமனா அப்படி நில்றான். அப்படின்னா கையை கட்டிட்டு நிக்கணும். அப்பதான் பஞ்சாயத்து தீரும். திடீர்னு அந்த புள்ளைய கூப்பிட்டு என்னடி தேவடியா ஒழுங்கா இருக்கிறே இல்லையா? என்னடி அவன்கிட்ட சண்டைக்கு போற அப்படின்னு பஞ்சாயத்து தீரும். அந்த மாதிரி நான் நாட்டாம நான் என்ன சொன்னாலும் நீயும் உன் பொண்ணு கேட்டுட்டு அதவா? இன்னமா குடும்பம் குடிச்சிருக்க ஏய், ஐயா, இவரிடம் சூது ஒன்றுமில்லையே. ஐயா எந்த சூழ்நிலை நீ படு 7 மணிக்கு முடியல கூப்பிட்டேன். ஏய், சரி, படு. ஐயா, அவனை சொல்லுங்க.